அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மை நாடி முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டு நிகழ்ச்சிகளை செல்லலாம் வாருங்கள். இன்னைக்கு பிறை பார்க்க வேண்டிய சந்தேகத்துக்குரிய ஒரு நாளாக இருக்குது. ஏன் பிறை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், துல்காதனுடைய மாதம் நிறைவு பெற்று துல்ஹஜனுடைய மாதத்தை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி சந்தேகத்துக்குரிய நாளாக இருக்கிறது 29வது பிறை. இன்றைக்கி பிறை தெரியலன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னது போல் 30ஆக இந்த மாதத்தை பூர்த்தி செய்து இருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, இன்ன இத்தத்தை ஷுஹூரி இந்தில்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மாதம் என்பது 12, மேலும் மின்ஹா அர்பஹுத்துன் குரோன், அதில் 4 மாதங்கள் புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லி இறை தூதர் அவங்க சொல்கிறாங்க. 4 மாதம் புனிதம் என்று சொன்னால் அதில் துல் கஹ்தா, அதே போல் துல் ஹஜ்ஜி, முஹரம், அதே போல் ரஜப், இப்படி இந்த 4 மாதங்கள் நமக்கு புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா என் இஸ்ன அஷ்ர சஹனன் என்று சொல்லக்கூடிய போர் கூட நமக்கு தடை செய்யப்பட்ட ஒரு புனித மாதமாக இருக்கிறது. புனித மாதத்தில் போர் செய்யக்கூடாது. நிர்பந்தம் ஏற்பட்டால் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக போர் செய்யலாம் என்ற அனுமதியும் நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பாருங்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த ஆரம்பமான உடனே அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபிஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அந்த 10 நாட்களில் நாம் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும், அதிகமான அமல்களை செய்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லா அமல்களை நாம் செய்யும்போது நமக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான், அல்லாஹ் நம்ம நேசிப்பான். ஆனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறானா, மிகவும் அல்லாஹ் அதை நேசித்து நமக்கு என்ன செய்கிறான், அதிகமான நன்மையை நமக்கு தர தயாராக இருக்கிறான். அப்போ இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அதிகமான திக்ருகளையும் அதிகமான தஸ்பீகளையும் அதிகமாக நம்ம சரிவர நம்முடைய கடமையான தொழுகைகளையும், அதே போல் நோன்பு நோக்க முடிந்தால் நோன்பு, தர்மங்கள், நன்மையான விஷயங்களை எப்படியெல்லாம் ஈடுபட முடியுமோ அப்படி அதிகமாக இந்த 10 நாட்களில் நாம் ஈடுபடணும். அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய இந்த புனிதத்தை, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், இந்த 10 நாட்களில் வழங்குறான். மேலும் அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நபித்தோழர்கள் கேள்வி எழுப்புறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாது யா ரசூலுல்லாஹ், ஜிஹாதை விடவா இது மிகச்சிறந்த கூலியை வழங்கக்கூடியது அப்படி கேட்குறாங்க. ஜிஹாத் என்று சொன்னால் மார்க்கத்திற்காக போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்து போரிடுவது, அதில் உயிர் கூட என்ன செய்யலாம், போயிடலாம். அப்படி உயர்ந்த நன்மையை தரக்கூடிய அந்த ஜிஹாத், அந்த ஷஹீதாகக்கூடிய நன்மையை விடவா இது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இறைத்தூதர் சொல்கிறாங்க, அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஜிஹாதிகளை விட இது சிறந்தது தான், ஒன்றை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்திட்டாங்க பாருங்கள், இறந்து போயிட்டாங்கல்ல, அந்தளவுக்கு நன்மை கிடையாது. மாறாக அந்த போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று மீண்டும் ஊர் திரும்பிட்டாங்களா இல்லையா, அவர்களை விட இது சிறந்தது இந்த 10 நாட்களில் நாம் அமல் செய்வது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இறை தூதர் சொல்கிறாங்க. அப்போ இந்தளவுக்கு மகத்துவம் மிக்க இந்த 10 நாட்களை அலட்சியமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்ற நாட்கள் மாதிரி இழந்துடக்கூடாது. இதை ரொம்ப உன்னிப்பாக நாம் என்ன செய்யணும், கவனித்து நிறைய அமல்களை செய்து இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெறக்கூடிய மக்களாக இருக்கணும். இதில் இன்னமும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க, அக்ஸிரு ஃபி இன்ன, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 10 நாட்களில் அத்தக்பீர், அதிகமாக என்ன செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற தக்பீரை அதிகமாக சொல்லுங்கள். வதஹ்மில், அதே போல் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹை
நிறைய செய்யுங்க அப்படின்னு நமக்கு இறைத்துதர் காட்டித்தராங்க. அதே போல் வத்தஹலில் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய திருக்கலிமாவை அதிகமாக என்ன செய்யுங்க, நீங்கள் திக்ருகளாக செய்யுங்க என்ற இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை கூட நமக்கு இறைத்துதர் கற்றுத்தருவதை பார்க்குறோம். இது வார்த்தைகளில் சொல்வதற்கு ரொம்ப லேசாக இருந்தாலும் ஆனால் மகத்துவமிக்க நன்மையை தரக்கூடிய, நாளை மறுமையில் மீசானை நிரப்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமலாக இது நமக்கு இருக்கிறது. அப்புறம் இந்த 10 நாட்கள் என்ன செய்யணும், இயன்றவரை நிறைய அமல்களை சம்பாதிக்கணும். வல்ல ரஹ்மான் அதுக்கு நமக்கு உதவி செய்யணும் என்று முதல் கட்டமாக இந்த செய்தியை உங்களிடத்தில் பதிவு செய்து, இன்ஷா அல்லாஹ் அடுத்து இந்த பிறை 9 அரஃபா நோன்பு பற்றியும் பெருநாள் சம்பந்தமான விஷயங்களையும் அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்வோம். உங்களுடைய ஆலோசனைகளை கமெண்ட்டுகளாக பதிவு செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நன்மையை நாடி முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. The truth is coming. Are you ready? Subscribe now to Talk on Fire on YouTube, because truth always trumps.